வீடுன்றது எல்லாருக்குமே தேவைதாங்க. பட் இப்ப தேவையான்னு யோசிக்கணுங்க. இந்த சூழல்ல நமக்கு தேவையா யோசிக்கணுங்க. கடன் வாங்கி வீடு கட்டி ஒரு 10க்கு 10 ரூம்ல போயிட்டு இது என் சொந்த வீடுன்னு சொல்றோம்னா அது நம்ம சொந்த வீடு இல்லைங்க, அது கடன் தாங்க இல்லைங்களா? அப்போ அந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதனால என்ன ஆகும்னு சொன்னாங்க, உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்தா கூட நீங்க வெளியே போக முடியாத ஒரு சூழல் ஆயிடுங்க, தள்ளப்பட்டுருவீங்க. ஏன்னா 3 மாசத்துக்குள்ள இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, 3 மாசம் பிரேக் எடுக்கணும்னா கூட 3 மாசத்தோட இஎம்ஐ யார் கட்டுறது? அந்த பயத்தால என்ன ஆகும்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கே போக மாட்டாங்க. வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ட்டுங்க. ஏன்னா இப்பெல்லாம் 3 மாசம் நீங்க பணம் கட்டலன்னா நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க, வெளியே அமைச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கமிட்மெண்ட் வந்துங்க ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இது எந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கும்னு சொன்னாங்க, இந்த கடன் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்களேன், ஸ்கூல் பாதிக்குங்க. நல்ல ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு நினைச்சிருப்போம், அது பாதிக்குங்க. இப்ப நம்மளோட கடன் பிரச்சனையால நம்மளோட குழந்தைங்களோட படிப்பு கூட பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டுல நம்ம ஒரு எப்பவுமே ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிடுங்க. அதை தாண்டிங்க எந்த இடத்துல வாங்க போறோன்றது முக்கியம் இல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் வாங்கிட்டுங்க இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்குங்க. ஆனா அங்க பில்டிங் இடிஞ்சு விழுது பார்த்தோம்ல இடிஞ்சு விழுது. ஆனா ஒரு மாசம் கூட நீ இஎம்ஐ கட்டாம இருக்க முடியாது. பேங்க் இடிஞ்சு விழுது நீ கட்டாதுன்னு சொல்ல மாட்டாங்க, நீ கட்டி தான் ஆகணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா சேலரி அட்டாச் ஆயிருச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா இசிஎஸ் போயிடுங்க. இப்ப அவங்களோட பெயின் எப்படி இருக்கும்னு நீங்க யோசித்து பாருங்க இல்லையா? எவ்வளவு பெரிய பெயின்ல மாட்டி இருப்பாங்க. அப்போ நம்ம எங்க வாங்க போறோம்? ஏதோ ஒரு இடத்துல போய் யாரோ ஒரு ஃப்ரெண்டு வாங்கிட்டாருன்றதுக்கு அங்க போய் 10 பேர் ஃப்ரெண்டு வாங்கிடக்கூடாதுங்க. அப்ப நமக்கு இந்த சூழல்ல வீடு வேணுமா? வீடுன்றது கட்டாயம்னு வச்சுங்க. ஓகே, எனக்கு வேணுங்க, 70% காசை வச்சுங்க, 30% காசு இங்க லோன் வாங்குங்க, இல்ல 60% வச்சுங்க, 40%. அந்த 60% சேர்க்கிற வரைக்கும் கவலைப்படாதீங்க. சொந்த வீட்டுல தான் இருக்கணும் இல்லைங்க. இந்தியாவில 60%க்கு மேல இருக்கிறவங்க வாடகை வீட்டுல தாங்க இருக்கிறாங்க. கரெக்டா இல்லைங்களா? அப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, இவர் சொந்த வீடு வச்சிருக்காரு அதனால தான் இப்படி சொல்றாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வருதுங்க. சொந்த வீடு நான் எந்த சூழல்ல வாங்கினேன், நீங்க எந்த சூழல்ல வாங்கினன்றதை ஃபர்ஸ்ட் யோசிக்கணுங்க. கரெக்டா இல்லைங்களா? லோனே இல்லைங்க, கம்ஃபர்டபுளா இருக்குங்க, தாராளமா வாங்கிக்கிங்க. ஒண்ணுன்னாங்க 4 வீடு வாங்கிக்கிங்க, 4 கார் வாங்கிக்கிங்க, அதுல பிரச்சனை கிடையாதுங்க. கடன் வாங்கி ஃபோர்ஸ்ல நான் வாங்க போறேன், மாசம் இஎம்ஐ கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்றவங்க கொஞ்சம் அதை தள்ளி வச்சுட்டுங்க, வாடகை வீட்டில் இருந்துட்டுங்க, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து. எப்படி சேர்க்கணும்னா, இப்போ நான் 1 கோடி ரூபாயில வீடு வாங்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஒரு ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5-6 வருஷம் கழிச்சிங்க, அதுக்குள்ள அந்த இஎம்ஐன்னு ஒன்று கட்டுவீங்களா மாசம், அந்த இஎம்ஐக்கு பதில் அதுல பாதியாவது நீங்க பேங்க்ல போட்டு சேர்த்துக்கிட்டே வாங்க. அது கமிட்மெண்ட், இது கமிட்மெண்ட் கிடையாதுங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்ஃபர்டபுள் அமௌண்ட் வந்துங்க. ஓகே, உங்களுக்கும் ஓரளவுக்கு லைஃப் செட்டில் ஆகி ஒரு சேலரி நல்ல ஹைக்ல இருக்கும்போது நீங்க போய் வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இஎம்ஐ முதல் சேவிங்ஸா கொண்டு வாங்களேன், அந்த இனிஷியல் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸா கொண்டு வாங்களேன். 5 வருஷத்துல என்ன ஆயிட போகுதுங்க? 5 வருஷத்துக்குள்ள புது வீடுக்கு போகலாம் என்ன ஆயிட போகுதா? அப்ப அந்த மாதிரி தான் நம்மளோட பிளான். இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுக்க எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா வீடு அவசரப்பட்டு வாங்கிட்டுங்க, எத்தனையோ அபார்ட்மெண்ட்ஸ்ல எத்தனையோ இன்னைக்கு ஆக்ஷன்ல இருக்குங்க, கட்ட முடியலங்க. அந்த சூழல் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வாழ்வாதாரமே பாதிச்சிருக்குங்க. அந்த மாதிரி ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நான் கம்ஃபர்டபுள் சார், எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, அவருக்கு நிரந்தர சேலரி. அவர் சொல்றாரு, சார் என்னால மாசம் 20,000 செலவாயிடுதுங்க, வீணா என்னால சேர்த்தே வைக்க முடியலங்க. அவர் போய் வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா சேவிங்ஸ் போட்டாங்க, வீணா செலவு பண்றாரு ஒரு இஎம்ஐ. ஏன்னா அவருக்கு மாசம் கரெக்டா 60 வருஷம் வரப்போகுதுங்க, அவருக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனா ஒரு ஐடில ஒர்க் பண்றோம், திடீர்னு வேலை போகுதுங்க, அப்ப என்ன பண்ணுவாருங்க? இல்ல இன்னொரு ஆபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணுங்க, என்ன பண்ணுவாருங்க? அப்போ இது வாங்கக்கூடாது, யாரும் வளரக்கூடாதுன்றது நேரம் கிடையாதுங்க. எந்த சூழல்ல நம்ம இருக்கும் அந்த சூழல். இப்போ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கா? மாசம் போயிடும். அவர் சொல்றாரு என்னால சேர்த்து வைக்க முடியலங்க, ரைட், வாங்கிக்கோ, ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிடு. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க கமிட்மெண்ட்டுக்குள்ள போனாதான் நல்லதுங்க. கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கும் நிரந்தர வருமானம் இருக்கணுங்க. சும்மா போய் கமிட்மெண்ட்ல போயிட்டு காரை வாங்கிட்டு 6 மாசம் கட்டு இஎம்ஐ கட்டலாம், வண்டி போயிடுச்சுன்னா இந்த கட்டின பணமும் வேஸ்ட், வண்டியும் வேஸ்ட்டுங்க, 6 மாசம் சொகுசா இருந்த வாழ்க்கையும் வேஸ்ட்டுங்க.